166 எஸ் 49700 காலில் வெயிட் பண்ணுறோம். மினிமல் லாட் போட்டோங்க இன்னைக்கு. எக்ஸ்பைரி 14th ஆகஸ்ட் எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. எஸ் 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 ஒரு 4 லாட் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட தான் தேவைப்படும் இன்னைக்கு. பார்த்து போட்டோம். ஜஸ்ட் ரீட்டைன் இந்த ட்ரேட்ல இருங்க. 224 ஒரு டார்கெட் பிளான் பண்ணலாம். 224 டார்கெட் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி இன்னைக்கு ரொம்ப லேட்டான மூமெண்ட் தான் முடிச்சோம் இன்னைக்கு. ரீட்டைன் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி 30 பாயிண்ட் விட்டுட்டோம். நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ட்ரேட். இதில் 49,800 காலில் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. எஸ் ரீட்டைன் பண்ணுங்க ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ அருண்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஸ்டாப் லாஸ் பற்றி. இப்போ தெரியுது பாருங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து மைண்டில் போட்டுங்க. எஸ் நம்ம சைடு தான் இருக்குது ட்ரேட். மைண்ட்லன்னா இப்போ நான் ஒரு 1 lakh ரூபா போடுறேன். இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் டார்கெட் பண்ணுறேன். 50,000 வரப்போகுதுண்ணா. எஸ் நல்ல மூமெண்ட்டை எக்ஸிட் பண்ண வேணாம். 224க்கு மேலே வந்தால் கூட வெயிட் பண்ணலாம். இங்கே 49 இங்கே பாருங்க. இதுதான் இது வரைக்கும் வரணும். நம்மளுக்கு இது வரைக்கும் வர வரைக்கும் ஸ்பாட் ப்ரைஸில் நம்ம காலில் இருப்போம். 818 வர வரைக்கும் நம்ம டார்கெட்டில் இருக்கலாம். அங்கே ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரீமியம் பாருங்கள் டிகே ஆகிட்டு வருது. இதுதான் வந்து எக்ஸ்பைரி. இது ப்ராப்ளம். வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது உங்களுக்கு கால் சைடு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சி ப்ரீமியம் டிகே பெருசாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. 49,700 புட் சைடு பாருங்கள். நம்மளுடைய அந்த சப்போர்ட் ஒன்று இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த லைனு கீழே போகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ட்ரேடில். இன்றைக்கி டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 58 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. ஸோ 40 தான் நம்ம டெய்லி டார்கெட். 9:15லேருந்து 10:30க்குள்ளே ட்ரேட் வருவோம். ஒரு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். இன்றைக்கி டார்கெட்டை 224. ஸ்டாப் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் போது என்னால் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறேன்னும் போது ஒரு 30,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும்னும் போது நான் 10,000 கொடுத்தா கூட என் மைண்டில் ஹார்ட்டில் எதுவும் ஆகக்கூடாது. ஷுட் பி கம்ஃபர்டபுள் டு அ ஹார்ட். இப்போ ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டு ஒரு 15 பாயிண்ட் போனால் கூட ஒரு 1000 ரூபாய் போகும்போது உங்களுக்கு ஹார்ட் கம்ஃபர்டபுளாக பயஸ் ஆகாத ட்ரேட் பண்ண முடியும்னா அதான் ஸ்டாப் லாஸ். பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸ். போட்டு பதட்டம் வந்துட்டு பயாஸ் ஆகிட்டு எக்ஸிட்டாக ஆன்லாம் மவுஸ் கை உதிரில் எத்துச்சுன்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர் டார்கெட். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய நான் டார்கெட் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ஃப்ரீக் ட்ரேட்னு ஒன்று வரும். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2,000 1000 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் அது இப்போதைக்கு மோஸ்ட்லி அவாய்ட் ஆகிடுச்சு. அது இப்போதைக்கு வர்றதில்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 10 பாயிண்ட் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணுறோம். திஸ் இஸ் மை ஸ்டைல். டார்கெட் தேவைப்படுறதில்ல வந்துச்சுன்னா. பட் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறிச்சு. ரொம்ப லேட். ஒரு 30 பாயிண்ட்டுக்கு லேட்டாக தான் ட்ரேட் எடுத்துருக்குறோம். இந்த நேரத்தில் அந்த 228 நம்ம டார்கெட் கிடச்சிட்ருக்கோம். 30 பாயிண்ட் நம்ம லேட்டாக ட்ரேட் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 800லேருந்து 48,800லேருந்து டக்குன்னு 49,700 வரும்போது அந்த கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் விட்டுட்டோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 65 to 70% தான் வந்து கான்ஃபிடென்ட் ட்ரேடு. இந்த மாதிரி ட்ரேடில் வந்து பாயிண்ட்ஸை குறைச்சிக்கிறது நல்லது. இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு புட் மோர் லாட்ஸ் அண்ட் அதில் வெயிட் பண்ணின்னு. ஏன்னா 2 விஷயம் நடக்கும். ப்ரீமியம் டிகே ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி ப்ளஸ் பெரிய டார்கெட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான மூமெண்ட்டு. ஸ்ட்ரைக் ப்ரைஸை தப்பாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி 30 பாயிண்ட் கிட்ட மூமெண்ட் விட்டுட்டோம். ஸோ இது எக்ஸ்ட்ரா மூமெண்ட்டில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் சைட் வைஸ் மூமெண்ட் இருக்கும். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. இந்த 49,818 வரைக்கும் வரணும். வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பேர் பண்ணிக்கோ. எக்ஸிட் பண்ண வேணாம். நம்ம இப்படி கொடுக்கணுன்னா 10 பாயிண்ட் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தா கூட 4 பாயிண்ட் போட்டிங்கன்னா கூட ஒரு 700 600 தான் உங்களுக்கு வரப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அவ்வளோ ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 49,816 கீழே பாருங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் போகுது. ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சுட்டு தான் ஸ்பாட் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி திருப்பி கீழே அவ்வளோ பெருசு இட்டுன்னு வரமாட்டான். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ தான் 2 கேண்டில் தான் ரெட் வந்திருக்குது. ஸோ ஒரு புல் அது ஒரு ப்ரீமியம் டிக்கிக்கு சிக்னல். திரும்பி புல் பேக் ஆகிடும்.
மேலே போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெளியே வர வேணாம். இந்த இடத்துல பாருங்க, கீழே வருது நம்மளுக்கு 49,700 புட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கீழே தான் போயிட்டுருக்கு. 49,700 புட்டில் கீழே போயிட்டுருக்கு. சப்போர்ட்டை உடச்சின்னு தான் போகுது. இப்போ டார்கெட் கொடுக்க நம்மளுக்கு ஈஸியாக. இப்போ ஸ்பாட் சைடு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி அந்த வீக்கு பார்க்கணும், கேண்டிலில் பார்க்கணும், என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னா இதை நீங்கள் அப்படியே வீட்டில் உட்காந்து உங்களுடைய அனாலிசிஸில் என்ன இருக்குது அதையும் பார்க்கணும். நான் பண்ணுறது ரைட்டுன்னு எனக்கு தோணும், பட் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும். அதனால் இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த ட்ரேடில் நான் ஏன் இங்கே எடுத்தேன்னு செக் பண்ணலாம். எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அப்போ புரிஞ்சுக்குவீங்க ஒரு தப்பாக எடுத்துட்டாருன்னு. ஸோ நோ ஒன் இஸ் ரைட் இந்த மார்க்கெட். எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவான்டிட்டி குறைச்சிக்கணும், உங்கள் ஹார்ட்டுக்கு பெயின் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. இதை வச்சு நீக்கே பணக்கார ஆயிடணும்னு யோசிக்காதீங்க. டில் யூ புட் யுவர் ஸ்கில்ஸ். ஏன்னா ஒரு பேங்க்கில் 7% கொடுக்குறான் ஒரு வருஷம் ஃபுல்லாக, 7லேருந்து 8%, அவ்வளோதான். பட் நம்ம அதை ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது ஹார்ட்டில் பதட்டம் இருக்கும். எஸ், இங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் பாருங்கள், மேலே போயிடுச்சு, ப்ரீச் ஆகிட்டு போகுது. ஆனால் நம்மளுக்கு டார்கெட் இந்த நேரத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கணும், இதில் கிடைக்கல. ஸோ வில் வெயிட் சம் மோர் டைம். அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருந்துச்சு, பட் நம்மளுக்கு இன்றைக்கி மூமெண்ட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸ்பாட்டில் அழகாக ப்ரீச் ஆகிட்டு சப்போர்ட் மேலே நிற்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இருங்க பார்க்கலாம். இவ்வளோ வந்தால் கூட உங்களுக்கு ப்ரீமியம் எப்படி டிகே ஆகுது பாருங்கள், 49,700. இட்ஸ் அ குட் லேர்னிங் டுடே. இந்த 49,700 புட்டு டிகே ஆனால் கூட கீழே போகுது பாருங்க. இது நம்மளுக்கு இன்னும் ரீச் ஆகலை, 223 போகிறதுக்கு இன்னுங்குது. ஆனால் ஸ்பாட் சைடு பியூட்டிஃபுல்லாக க்ரீன் கேண்டில். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் ப்ரீமியம் டிகே. இதான் நல்ல எக்ஸாம்பிள். ஸ்பாட்டில் க்ரீன் கேண்டில் வந்தால் 49,700 கால் ஏறணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்ல லேர்னிங். இன்றைக்கி பரவாயில்ல, லேட் ஆனால் கூட கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. க்ரீன் கேண்டில் ஸ்பாட்டில் இருக்குது, இதில் ரெட் கேண்டில் இருக்குது. இது பேர் தான் ப்ரீமியம் டிகே. இது வீக்லி எக்ஸ்பைரியில் நடக்கும். அதனால் எப்போவுமே ஸ்பாட்டில் க்ரீனாக இருந்தால் நம்ம ஏறோன்னு சில பேர் கான்செப்ட் வச்சுட்ருப்பீங்க பிகினர்ஸு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ரீன் கேண்டில் ஸ்பாட்டில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் ரெட் கேண்டில் பார்த்தீங்க, இது இங்கே சப்போர்ட் கிட்ட இருக்குது 49,816. இருந்தாலும் இங்கே ரெட் கேண்டில் வருது. இது ப்ரீமியம் டிகே. இது ஃபுல்லாக டிகே ஆகாது. ஸோ ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு ரீட்டெயிலர்ஸை வெளியே அனுப்புறது தான் எல்லாமே வழி. இதில் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு 30 பாயிண்ட் கிட்ட. இப்போ இது ரொம்ப டிகே ஆகிட்டதுனால பெரிய லாட் போட்டவங்க ஒரு 210 215 எக்ஸிட் ஆகிடுங்க. எஸ், நம்ம 10 பாயிண்ட் கொடுத்துடலாம் இன்றைக்கி போகிற மாதிரி இருந்தால். ஸ்டாப் லாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சைடு பாருங்க, 49,700 புட்டில் ஒரு திருப்பி புல் பேக் ஆகுது. ஆனால் அது திருப்பி ரிவர்சல் ஆகிடும். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. 49 புட்டில் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட், 49,700 புட்டில் கான்ஃபிடென்ட் கிடைக்குது பாருங்க. அது திருப்பி டவுன் ட்ரெண்டாக மாற்றி விட்டுரும். இந்த சைடு நம்மளுக்கு மேலே போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். கண்டினியூஸாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு ட்ரேட் லெவல்லாம். இல்லை பார்க்கலாம். எஸ், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ 176.70 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது நல்ல கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்க. இது ஒரு கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கு, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ, ட்ரேட் லைனு, ட்ரெண்ட் மார்க்கு, கேண்டில், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுங்க. லைவில் வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பேசிக்காகிறதெல்லாம் நிறைய யூடியூப்பில் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. நம்ம 3 வீக்ஸ் தான் ஆகுது ட்ரேடில், யூடியூப்பில் 3 to 4 வீக்ஸ் தான். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக லைவ் வருவோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. வில் ரியலி அப்செட், ஒரு டிசப்பாயிண்ட் ஆகுது, பெஜாராகுது நம்ம பேசுகிறதுக்கும். டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஒரு 500 வரும்போது உங்களை யாரும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்துடுவோம் ட்ரேடுக்கு. அது ரியல் ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா இது கால்ஸ் கொடுக்கறதுக்காக அதுக்காக எல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு லைவில் நான் கூப்பிடுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 150 200 பேர் நான் இருக்கணும். ஒரு 500 இருந்தால் தான் அதில் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எவ்வளோ பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ், எவ்வளோ பேர் சும்மா ட்ரேட் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்கன்னு தெரியாது நம்மளால. இல்லை, ஸோ வில் ரியலி ஐடென்டிஃபை சம் குட் ட்ரேட். ட்ரேட்லேயே இருங்க. இன்றைக்கி ரொம்ப மூமெண்ட்டு, டைம்ஸ் கன்சியூம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேர் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இவ்வளோ நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் டார்கெட் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ட்ரேடு இன்றைக்கி எடுத்துகிட்டு போகுது டைமிங்கு. 9:40
940 ஆயிடுச்சு. 46 44 944. ஓகே, இங்கே ஸ்பாட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. புட் சைட் பாருங்கள் 49,700 புட் ஒரு இன்னொரு பிரேக் டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகுது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு 49,700 காலில் டார்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரீன் நல்ல க்ரீன் வரும். இப்போ ஒரு சிம்பிளான சிஸ்டம் வச்சுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேணால் மேக்ஸிமம் யூஸ் யுவர் சிஸ்டம்ஸ். ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ மொபைலில் வந்து இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும் போது ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார், ஏன்னா இது ஃப்ராக்ஷன்ஸில் போகுது. யூ ஆர் ட்ரேடிங் வித் ஆல்கோ. இப்போ ஹியூமன்ஸ் கம்மியாக இருக்காங்க, நிறைய பேர் ஆல்கோ ரோபோ ட்ரேடிங்கில் கூட சேர்ந்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள். அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸ் விக்கு பாருங்க, இன்னொரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற விக்கும் இப்போத்தி விக்கும் பாருங்களேன். போயிட்டு ஒரு ஜஸ்ட் மேக் அன் அனாலிசிஸ் டுடே. இவ்வளோ லாங் வீக்ஸ் எல்லாம் இருக்காது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். இப்போ ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஒரு 8 மாதமாக தான் இந்த விக்கெல்லாம் இப்போ இவ்வளோ பெருசாக வருது. ஆல்கோ ட்ரேடிங் ப்ளஸ் எஃப்ஐடிஐ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் ஜாஸ்தி வர்றதுனால பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரேடில் ரீட்டைன் பண்ணுங்க. நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. எல்லாம் வந்துருங்க. 40 குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸிட் பண்ணிடுங்க. பெரிய லாட் எடுத்துங்கலாம். எஸ், எக்ஸிட் நவ். பெரிய லாட் எடுத்துங்க மட்டும் எக்ஸிட் பண்ணுங்க, மீதி ரீட்டைன் பண்ணுங்க ஒரு 2-3 லாட் வச்சு. ஏன்னா மூமெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. இது வேறு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்குது மார்க்கெட்டை. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக தான் ப்ரீமியம் டிகே பண்ணிகிட்ருக்கு. யூஸ்வலாக ட்ரேடிங்கில் நிறைய பேர் ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும் பிகினர்ஸ்க்கு. ஷார்ட் பண்ணும்போது தான் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் மார்க்கெட்டில். அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எடுக்கணும்னா ப்ரீமியம் டிகே ஆகும்னா சேர்ன் ஆகும், அங்கேயே மார்க்கெட் நின்று அரைக்கின்னு இருக்கும். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். இது வெறும் ப்ரீமியம் டிகேக்காக மட்டும்தான் நடக்கும். மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது 816ல். ஆனால் ப்ரீமியம் பாருங்கள் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கீழே வந்துக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரீமியம் டிகே. மார்க்கெட் அப்படியே கடையம் போட்டு அங்கேயே இருக்கும். டக்குன்னு ஒரு சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும், அது நம்மளுக்கு ஃபேவர். எஸ், டார்கெட் வந்துடுச்சு, வெளியே வராதிங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ வந்துடுச்சு ஃபஸ்ட் டார்கெட்டு. இன்னொரு டார்கெட் பிளான் பண்ணலாம். இங்கே நல்லா போல்டாக வந்துருக்குது கேண்டில், நல்லா ஃபுல் க்ரீன் கேண்டில் வர்றதுனால இன்னும் ஒரு டார்கெட் எதனா பிளான் பண்ணலாமா? ஏன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் இருக்குது இந்த ஸ்பாட் சைடில். அதனால் 220. எஸ், இது ஒரு டார்கெட் ட்ரை பண்ணலாம். பட் இது ஃபுல்லாக வெயிட் பண்ணோமான்னு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் பெருசாக இருக்குது, பட் அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை. இது கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட் டார்கெட் இல்லை. இது நம்மளுக்கு யூஸ்வலாக வைக்கிற டார்கெட் இல்லை. இது கொஞ்சம் ரேண்டமாக தான் வச்சுருக்கோம். இதை தொடலனா கூட வந்துடலாம். நம்மளுக்கு தேவை எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு, வந்துடுது. நம்ம 0.75 வந்துடுச்சு. இட்ஸ் மோர் தென் எனஃப். இது 100. ஓகே, இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் ஒரு 70-80ல் எக்ஸிட் ஆகிடுங்க. எஸ், நம்ம பாயிண்ட் வந்துட்டுருக்கோம், பார்த்து செய்யலாம். பட் ட்ரை பண்ணலாம். இருங்க, 100 வரைக்கும் வருது. அந்த 2 லாட், ஒரு லாட் 2 லாட் வச்சுருக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. பெரிய லாட் எல்லாமே வைண்ட் அப் ஆகிடுங்க. பெரிய லாட் யாரும் இருக்க வேணாம். மார்க்கெட் டக்குன்னு ரெட் கேண்டில் வந்துடும் இதில். இது வந்து இன்றைக்கி ப்ரீமியம் எக்ஸ்பைரி. இது ஸ்டாப் லாஸ் ஆண்ட்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் கால் சைடை ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வேலை நடக்குது. இப்போ அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்ட பிறகு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துடும். இப்போ 49,700 காலில் அங்கே அவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்கும். பாருங்கள், ப்ரீமியம் டிகே ஆகுது. வெளியே வர வேணாம் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 49,889ல் செம ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். கேண்டில் ஃபேவரபுளாக தான் வருது. பட் ஸ்பாட் சைடு கேண்டில் ஃபேவரபிள் இல்லை. ஸ்பாட் சைடு பாருங்கள், கேண்டில் ஃபார்மேஷன் ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டை வாய்ப்பு கம்மி தான். 100 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமான்னா கொஞ்சம் டவுட்ஃபுல். சீக்கிரம் வந்துடணும். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டார்கெட்டு சின்னது பண்ணலாமா? ஏன்னா கேண்டில் ஃபேவரபுளாக இல்லை ஸ்பாட்டில் பாருங்கள். அதே மாதிரி புட் சைட்லேயும் ஒரு புல் பேக் கேண்டில் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்பாட்டில் அடுத்த கேண்டில் வர வரைக்கும், அடுத்த கேண்டில் ஸ்பாட்டில் இன்னும் ஒரு கேண்டில் வாட்ச் பண்ணலாம். இப்போ புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் 2 கேண்டில் வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஏற வாய்ப்பு இருக்குது. இப்படி அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்பாட்டில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இது சின்ன லாட் தான், அப்படியே விடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 லாட்ஸ் இருக்கிறத மட்டும் வைங்க. பெரிய லாட்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டுருங்க.
இது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லாட் சைஸை கரெக்டாக பிளான் பண்ணிங்கனாங்களே உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது ட்ரேடிங்கில். உங்களுடைய எஸ் இப்போ நம்ம ஃபேவரபிள் ஆகுது. டார்கெட்டை நம்ம எவ்வளோ இருக்குது இப்போ 58லேருந்து 90, அது ஜாஸ்தி ஆகி போகுது. எவ்வளோ விற்கலாம்? நமக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்குது மேல் நோக்கி 49,700. இதில் தெரியுது இப்போ 49,700 புட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. மூவ்மெண்ட் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு கீழ் நோக்கி இருக்குது புட்டில். கால் அதை நம்ம ஃபேவரபுளாக எடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபாலோ ஆகுது ஸ்பாட்டில். ஸோ இட்ஸ் நாட் அ குட் சைன். எக்ஸிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, நம்ம டார்கெட்டை மாற்ற வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. 260, 245 டார்கெட். சார் இன்னைக்கு இது 45 வந்துச்சுன்னா வில் எக்ஸிட் அவுட். திஸ் வில் பி அவர் டார்கெட் டுடே. 245, 75, 70, 77 இஸ் அ குட் பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு 77ல், ஏன்னா இன்னைக்கு லேட் என்ட்ரி, நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால. 245 வில் பி அவர் டார்கெட். பாருங்கள் ரிவர்சல் கேண்டில் ஸ்பாட்டில் பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. எஸ், எக்ஸிட்.